என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க கதவையே திறக்க முடியல. திறந்து வெளியில போனாதான் துர்கா கிட்ட பேசி பூஜையை தடுக்க முடியும். அசோக்கும் தேவாவுக்கும் போன் பண்ணலான்னு பார்த்தா அவங்களுக்கும் லைன் போக மாட்டேங்குது. எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? அவடாய் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செய்யற பூஜைக்கு பலனே இல்லாம போயிடும். என்ன ஆவுடாய், நான் சொல்றதோட வீரியம் உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது சாமி. இங்கிருந்து நீங்க சொன்னதை என்னால பண்ண முடியல. நான் கிளம்பிட்டுங்களா? வீட்டுக்கு போயிட்டு துர்காவோட பூஜையை கலைச்சு அத்தனையும் தூக்கி எறியறேன். ஆனா சாமி, நம்பிக்கை இழக்காம தொடர்ந்து நீங்க பூஜை பண்ணுங்க. ஆமா சாமி. அகிலா, நானும் ஜனாவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். நாங்க வர்றதுக்குள்ள கதவை உடைச்சாவது அந்த பூஜையை தடுக்க பாருங்க. நாங்க கிளம்பி வந்துட்டு இருக்கோம். என்ன? சரி, சீக்கிரம் வாங்க. ஆமா தாயே. சாமி, நாங்க வரோம் சாமி. தலைங்க, நீ வந்து தர. ஐயோ அப்பா. ஆதி துர்கா போற்றி, கனக துர்கா போற்றி, ஆதி துர்கா போற்றி. போட 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 போட. நீங்களும் புடிங்க. ஒரு வேலைக்கு கூட நடக்கலடா. ஆதி துர்கா போற்றி, கனக துர்கா போற்றி. ஐயோ, இழுத்துட்டு போறாங்க. பயமா இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? என்னாச்சுன்னா கௌரிமா, கூட்டத்துல இருந்த ஒருத்தங்கள யாரோ இழுத்துட்டு போயிட்டாங்கம்மா. அண்ணே, என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்காம நம்ம முன்னாடி நடக்கலாம். ஆதி தேவியும் கனக துர்கா தேவியும் நம்மளை பாதுகாக்க வருவாங்க. அந்த நம்பிக்கையோட நடப்போம். வாங்க எல்லாரும்.